to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 5 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை எப்சிபா என்று அழைக்கிறார். அதற்கு நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆகவே நீங்கள் கைவிடப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குதத்த வசனத்தின்படி கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். வேதம், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்றும் கூறுகிறது. தேவன் தம் மணவாட்டியாகிய எருசலேமை எப்சிபா என்று அழைக்கிறார். அதற்கு உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று அர்த்தம். கர்த்தர் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவன் கைவிடப்பட்டது பாழான நகரம் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு தாம் புதிய ஆரம்பத்தை கொடுப்பதாக காண்பிக்க வேறு அநேக பெயர்களை திட்டம் பண்ணுகிறார். இன்றும் இஸ்ரேல் தேசத்தை அழிக்க நினைக்கும் எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் தேவன் அதன் மேல் பிரியமாய் இருப்பதினால் அது பிழைத்திருக்கிறது. உண்மையாகவே அதற்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. தேவன் தம் ஜனங்கள் மேல் பிரியமாயிருக்கும் போது அவர்களை பாதுகாக்கிறார், சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். உங்கள் முதல் எதிரியான பிசாசு சாபங்களை உங்கள் மேல் கொண்டு வர முயற்சிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த தியாகத்தின் மூலம் எல்லா சாபமும் முறிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இயேசு உங்கள் மேல் களி கூறுகிறார். நம்மை தமது மணவாட்டியாக பரலோகத்திற்கு அழைத்து செல்ல விரைவில் வருவார். அங்கு அவரோடு நாம் நித்தியமாய் களி கூறுவோம். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல தேவன் உங்கள் பேரில் களி கூறுவார். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது சொல்லி முடியாத சந்தோஷத்தால் உங்களை நிரப்புவார். அவ்வளவாய் ஆண்டவர் உங்கள் பேரில் பிரியமாய் இருக்கிறார். உங்கள் தேவன் உங்களில் மகிழ்ச்சியாய் இருப்பது போலவே நீங்களும் அவரிலே எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் பரிபூரணமாக அனுபவிக்க முடியும். ஒரு திருமணத்தின் போது மணமகள் மகிழ்ச்சியாய் இருக்கிறாளா என்று மணமகன் வீட்டாரும் மணமகன் மகிழ்ச்சியாய் இருக்கிறாரா என்பதை மணமகள் வீட்டாரும் உன்னிப்புடன் கவனிப்பார்கள். சிறிது முகம் சுருங்கினாலும் காரணத்தை அறிந்து குறையை நீக்க முற்படுவார்கள். அதுபோலவே தம்பதிகளும் மனம் கோணாமல் நடந்து ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்தி நடந்து கொண்டால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை அருமையாய் கட்டி எழுப்பப்பட்டதாய் அமையும். கர்த்தரும் அவர்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அநேகருடைய உலக பிரகாரமான திருமண வாழ்க்கையில் சீக்கிரத்திலேயே மனக்கசப்பு வந்துவிடுகிறது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் அடுக்கடுக்காய் வந்து புது வாழ்க்கையின் சந்தோஷத்தை குலைத்து விடுகின்றன.
பழக பழக பாலும் புளிக்கும், உண்ண உண்ண தேனும் திகட்டும் என்பது பழமொழி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மேல் மகிழ்ச்சியாயிருப்பதோ வற்றாத நீரூற்று போல மாறாததும் குறையாததுமாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்குள் அது பொங்கி பொங்கி வருகிறது. கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள 2 விதங்கள் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று, அவரை வருந்தி கட்டாயப்படுத்தி கேட்பது. மற்றது, சந்தோஷமாய் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து நீர் கொடுக்க போகிறதற்காய் நன்றி என்று சொல்லி கேட்பதாகும். இதில் எது சிறந்தது என்பதை சொல்லாமலே புரியும். சிலருடைய ஜெபங்கள் முறுமுறுப்பானதாக இருக்கும். ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள்? எனக்கு மட்டும் ஏன் யோபுவை போல பாடுகள்? மற்றவர்களெல்லாம் நன்றாயிருக்கிறார்கள், எனக்குத்தான் விடுவு காலம் இல்லை. எப்பொழுது எனக்கு இறங்குவீரோ என்று கர்த்தரிடத்தில் வாதிட்டு மனம் சோர்ந்து முறுமுறுத்து கேட்கிறார்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள், அவர் பிதாவினிடத்தில் எவ்வளவு சந்தோஷத்தோடு பேசினார் என்பதை வேதத்தில் காணலாம். அவருக்கும் பிரச்சனை வந்தது. அவருடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனான். எல்லாரும் அழுதார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளமும் உடைந்து அவரும் கண்ணீர் விட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் பிதாவை மனமகிழ்ச்சியோடு தான் நோக்கி பார்த்தார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். பிதாவாகிய தேவன் இந்த ஜெபத்தை உடனே கேட்டார். லாசருவை உயிரோடு எழுப்பி தந்தார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதிலுண்டு. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, மணவாளன் தன் மணவாட்டியின் மேல் மகிழ்கிறது போல நீர் என் மேல் பிரியமாயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மீட்கப்பட்டவள், பரிசுத்தமானவள் என்றும் கைவிடப்படாதவள் என்றும் என்னை அழைக்கிறதற்காக உமக்கு நன்றி. என் மேல் பிரியமாயிருப்பதற்காக சத்துருவின் எல்லா அஸ்திரங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் என்னை பாதுகாப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை சொல்லி முடியாத சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்புவாராக. சீக்கிரமான வருகைக்காக என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி பரலோகத்தில் எப்போதும் உம்முடன் களி கூர்ந்திருக்க செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.